அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருவழி என்றும் குருவரில் குரு நேசிப்பும் குருவை போன்ற அன்பார்ந்த குருவாரி சென்றே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி. எத்தனை பேருக்கு பணம் பொருள் நகை வேணும்? சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ளதான். எப்படி? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள பல மடங்கு யோகம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போறார்? ஏன் யோகம் இருக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? சனி சுக்கிரன் பார்வை. எப்படி? சனி பகவானும் சுக்கிரவானும் நேரடியா பார்த்து இருக்கிறதுனால வக்ரமான சனி நீசமான சுக்கிரன் ரெண்டும் இணையும் போது விபரீத ராஜயோகம் இந்த 12 ராசிக்கு வந்துருங்க. ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு தொழில், உத்தியோகம், வருமானம் எல்லாமே சனி பகவான் தான். சுக்கிரன் ஆசை. எப்படி? ஆசைப்பட்ட திடீர் லாட்டரி யோகம், பெருகொண்ட பணம், இன்கம், ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். இந்த கிரக பயிற்சி ஆகஸ்ட் மாசம் 30 இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வருவது தயவு செய்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசி தான் கன்னி ராசி. எப்போதுமே பாருங்க, கன்னி ராசிக்கார நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கன்னி ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இவங்களை மாதிரி நல்லா உழைக்க முடியாது, இவங்களை மாதிரி யாரும் ஆக்டிவிட்டா இருக்க முடியாது. எப்போதுமே சரி, எல்லாமே விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி சொல்லி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கண்ணியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே நம்ம கன்னி ராசி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பது இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. எப்படி? சுக்கிரன் கொடுக்கும் சூப்பரான டைமிங். எப்படி? இந்த தலைப்பு உங்களுக்கு சொல்றேன். கன்னிராசி சுக்கிரன் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு நேரம். எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாத தசாபதியை பார்த்துட்டு இந்த சுக்கிர பயிற்சி உள்ளுக்குள்ள வாங்க, கண்டிப்பா மாறவே மாற. ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதிங்க, வருமானத்தை காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. அடுத்து பாக்கியாதிபதிங்க, எப்போதுமே நல்லது செய்யக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் மட்டும்தாங்க. உங்களுக்கு கன்னி ராசியில இப்ப ராசியில வந்து சுக்கிரன் நீசன்னு சொல்லுவாங்க. நீசமான வேலைங்க செய்யாதுங்க. ஏன்னா நேரம் சனி பகவான் அவர் பாக்குறாங்க, பஞ்சமாதிபதியை பாக்குறாங்க. சரியான லக்குங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணும் கிடையாது. உங்க ஜாதல சுக்கிர பகவானும் சனி பகவானும் எப்படி இருக்கு, சுக்கிர பகவானுடைய புத்தி வரதா மட்டும் பாருங்க. ஏன்னா சுக்கிர தசை வந்தா, சுக்கிர புத்தி வந்தா எல்லாருமே ஜாதக நோட்டை எடுத்துட்டு பார்ப்பாங்க. ஆஹா, நமக்கு சரியான யோகம் வரப்போது பார்ப்பேன். ஏன்னா ஒரு வருஷம் பண்ண ஒரு மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் சுக்கிர பகவான். ஒரு மனிதனுக்கு பாருங்க, ஆசையை தூண்டுறது சுக்கிரன் தான். ஆண்களுக்கு மனைவியை காட்டுறது சுக்கிரன் தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். சுகத்தை காட்டுறது சுக்கிரன் தான். நீங்க சுகபோகமா வண்டி, வாகனம், சொத்து, பூமி, காரு, பங்களா எல்லாமே வாங்கினா சுக்கிர பகவான் அனுக்கிரகம் இல்லாம வாங்கவே முடியாது. இதுக்கெல்லாம் அதிபதி அவர். அதனாலதான் இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன். அதுவும் நீசமா இருக்காரு. இந்த சனியுடைய பார்வையில இருக்கிறார். குருவுடைய பார்வையிலையும் சனி பகவான் நிற்கிறார். அதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இது மிகப்பெரிய உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியாக அந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பா இருக்கும். நீங்க ஜாதக தசாபதி மூவ் பண்ணி அடிங்க, கண்டிப்பா மாறவே மாறாது. இந்த சுக்கிரன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகம், நல்ல ஒரு டைம் கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா ராசி பிரகாரம் பார்க்கும்போது உங்க ராசியில உட்காந்துருக்காரு சுக்கிர பகவான். ஒண்ணு இல்ல, இதுக்கு முன்னாடி பாருங்க, புதன் வக்ரமா இருந்தாரா? எங்கே? 10ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துல இருந்தாரு. மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போனா மட்டும் கேட்டு பாருங்க. எத்தனை கன்னிராசியை பார்த்தாலும் சரி, அவங்க கால் வலி இருக்கும். எப்படி? காலு நரம்பு, நான் சொன்ன விஷயத்த கேட்டு பாருங்க. காலு நரம்பு, இல்ல பெருங்கொண்ட பணத்துல கொடுத்து ஏமாறது, இல்ல படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை பாக்குறது, தொழில் ரீதியா ஒரு அடி வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நான் சொல்றது ஒரு மாசம் ஜூலை 23ஆம் தேதி நடந்திருக்குன்னு கேட்டு பாத்துங்க. நல்ல வேலை பார்க்கற மட்டும் கேட்டு பாருங்க. சனிபானு வேற வக்ரமானாரா? இப்ப இதுக்கு முன்னாடியே பாருங்க, சனி அந்த கண்டகா சனி என்ன பண்ணிருக்கும் தெரியுமா? பூர்வீக சொத்துல பிரச்சனை பண்ணும், குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தும், அடுத்து கல்யாணம் திருமணத்தை தாமதப்படுத்தும், திருமணம் கணவன் மனக்குள்ள ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கும். இது மாதிரி ஒரு தடுமாற்றமா கொடுத்து போடும். யாரு? கன்னிராசியை பொறுத்தவரை. யாருடைய பிரபு ஜாத தசாபதி சரியில்லையே, நான் சொன்ன விஷயம் ஏதாச்சும் நடந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு வழக்க பாக்குறேன், விற்க முடியல, ஒரு இடத்தை விற்க முடியல, ஒரு பூமியை விற்க முடியல, நான் ட்ரை பண்ணிக்கிறேன், முடியவே முடியல, அம்மாவுக்கு அப்பாவுக்கு மருத்துவ செலவு காட்டுது, நல்ல வேலையை அமைச்சு கொடுக்க மாட்டேது, வேலை பார்க்க அதிகாரி எனக்கு எதிரியா மாட்டான், நான் வேலையை விட்டுலான்னு பிளான் பண்ணிருக்கேன், ஒரு மாசமா தர்றேன், 10க்குமே 20க்குமே வேலைக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. இது மாதிரி ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா கன்னி. கண்டிப்பா இருந்திருக்கும். கன்னி நான் ஓப்பனா சொல்றேன், கன்னி ராசி குழப்பம் இல்லாம இருக்க முடியவே முடியாதுங்க. குழப்பம் இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. அது படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும். ஏன்னா அந்த புதன் வக்கரமாகும் போது அங்கே வக்கரமான விஷயம் நடந்துச்சு ரெட்ட குணம் இருந்துச்சு. இதை நான் ஏன் சொல்றேன், நமக்கு எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? அம்மனருள் இல்ல, கண்டிப்பா கன்னிராசிக்காரன். ஒரு ஜாதகம் தான் எனக்கு குடும்ப ஜாதகம் கொடுத்தாங்க. இப்ப சுக்கிரன் பகவான் கொடுக்கறத யாரையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட் டைம் இருக்கு.
ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி டைரக்டா பாக்குறாரு வருமானத்துக்கு அதிபதி. அப்ப இங்க வருமானம் குறை இல்லாம கிடைக்கும். ஏன் வருமானம் கிடைக்கும்? எதை வச்சு சொல்றீங்க வருமானம் கிடைக்கும்? 2 குடைவர் பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். உத்திரத்துல யாரு? சூரியனுடைய சாரத்துல அந்த சூரியன் 11ஆம் இடத்துல லாபத்துல இருக்காரு. இங்க சுக்கிரன் நீசமான வேலை செய்ய மாட்டாரு, லாபஸ்தான வேலை செய்வாரு. சிவராஜ யோகத்துல 15ஆம் தேதி வரை இந்த யோகம் இருக்குது. அப்ப அந்த சுக்கிர பயிற்சி பாருங்க, பணம் வருமானம் இன்கம் குறை இல்லாம லாபத்தை அள்ளி கொடுக்கதான் பார்க்கும். ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள, ஆகஸ்ட் 15க்குள்ள பாருங்க, இடம் வாங்கணுமா இல்ல வீடு வாங்கணுமா பூமி வாங்கணுமா, வாங்கக்கூடிய வாங்கிக்கங்க. வீட்டு இடத்துல பூமியில உள்ள சொத்துல ஒரு பிரச்சனை தான் சால்வ் பண்ணி அவங்க பக்கம் சாதகமா இருப்பாரு. விற்க முடியாத இடத்த வித்து முடிப்பீங்க. பாத்துங்க, உங்க அப்பா சொத்து தாத்தா சொத்து எதுல ஒரு வழக்கம் தான் இப்ப எடுத்து நடத்தி பாருங்க, எப்படி வழக்கம் நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா புதன் பகவான் இப்பதான் வக்கர நிவர்த்தி ஆனாரு. அதனால உங்களுக்கு சொல்றேன். அரசாங்க வேலை கண்டிப்பா வெளில கிடைக்குமோ சொல்லுங்க. நிறைய அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் ட்ரை பண்றீங்க? தூரத்துல கிடைக்கும். இல்ல தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்தா ப்ரொமோஷன் எத்தனை பேர் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க? ப்ரொமோஷன் தள்ளி தள்ளி போதா? ப்ரொமோஷன் போடாம உங்களை 2-3 மாசம் வெயிட்டிங் லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்களா? இப்ப மூவ் பண்ணுங்க. இப்ப ஏன் நான் மூவ் பண்ண சொல்றேன்? சுக்கிரபா நேரம் பாக்கியாதிபதி உங்க ராசி மேல உட்காந்துருக்கு. கரெக்டா 11ஆம் வீட்டு விசாரத்தை எப்ப வரும்? ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 11ஆம் தேதிக்கு அப்புறம் அஸ்தத்துல என்னைக்கு போறாரோ நீங்க ஆசைப்பட்ட கற்பனை கண்டிப்பா நடக்குதுன்னு அர்த்தம். ப்ரொமோஷன் தேடி வரப்போதுன்னு அர்த்தம். பெருங்கொண்ட பணம் வரப்போதுன்னு அர்த்தம். அப்ப வெளிநாட்டுல வேலை பார்த்தா சரி, வெளியூர்ல வேலை பார்த்தா சரி, ஒரு ப்ரொமோஷன் தேடி வருதுன்னு அர்த்தம். கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இடம் வீடு வண்டி வாகனத்துல உள்ள கேஸ் எல்லாத்துலயும் தரங்கள் நீங்கிறோம். திருமணம் நடக்கலாம். திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும். இந்த சுக்கிர பேச்சில் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கணும், மெயினா திருமணம் தான் நடக்கும். பாத்துங்க, பக்கத்துல தான் பொண்ணு, ரொம்ப தூரத்துல கிடையாது. பொண்ணு மாப்பிள்ள பக்கத்துல தான் வரும். கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. பாத்து, உங்க அப்பாவுடைய சொத்து உங்களுக்கு பக்கம் வரும். அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. பூர்வீக நிறைய ஆன்மீக பயணத்தை நிறைய மேற்கொள்றாப்புல வரும். இந்த நேரத்துல சொல்றேன். புதுசா தொழில் பண்ணக்கூடிய நம்ம ஜாதக பார்த்து தசாபதி தொழில் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிமேல் தொழிலுக்கு எந்த ஒரு நான் கெட்டது சொல்லக்கூடாது. கெட்டது வராது, மேக்சிமம் வராது. ஏன்னா பாருங்க, 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசியில இருப்பதால் காசு பணத்துக்குள்ள அதிபதி அங்க இருக்கிறால் 10ஆம் வீட்டு அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி ஆகாதால் இங்க தொழில் உத்தியோகத்துல எந்த ஒரு தரங்கள் வராம நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. சனி பகவான் நல்லா இருந்தா தொழில எந்த ஒரு நஷ்டம் வராது. சனி பகவான் அந்த சுக்கிர பகவான் நேரா பார்ப்பதால் எப்படி வருமானத்துக்குள்ள அதிபதி நேரா சனி பகவானை பார்ப்பாங்க. இங்க வருமான இன்கம் தொழில எந்த ஒரு நஷ்டம் இல்லாம நீங்க பார்க்க போறீங்க. நீங்க எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா தொழில லாபம் இருக்கு இருக்கு இருக்கு. கண்ட சனி இங்க வேலை செய்யாது. நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. நீங்க எல்லாரும் உங்க பிரபு ஜாதகம் எடுத்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க நம்ம மட்டும் தான் வாழ்க்கையில கஷ்டப்படணும், எல்லாத்துக்கும் ஒரு கர்மா இருக்குங்க. அந்த கர்மாவை கண்டிப்பா அந்த தசாபதி வரும்போது கண்டிப்பா அந்த கர்மாவை பார்த்துதான் ஆகணும். அதனால நீங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். மெயின் ஐடிஎஃப் எத்தனை பேர் இருக்கீங்க? கண்டிப்பா இருப்பீங்க. கண்ணி எடுத்தா ஐடிஎஃப் தான். ஐடிஎஃப் பேங்க்ல சம்பந்தப்பட்ட வேலை தான், சூப்பரா இருக்கும். அடுத்த உணவு சம்பந்தப்பட்ட துறை, கலைத்துறையில நிறைய இருப்பீங்க. கண்டிப்பா எப்படி கலைத்துறை பயங்கரமா இருக்கும். எழுத்து சம்பந்தப்பட்ட துறை, கணிதத்துறை, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கு. மெயினா மருத்துவத்துறை பட்டைய கிளப்புவீங்க. யூனிஃபார்ம் வேலை பார்க்கறவங்க மருத்துவத்துறை, நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு டைமா சூப்பரா இருக்கு. இந்த சுக்கிர பேச்சுல இது மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லது மட்டும் செய்வார், கெட்டது செய்ய மாட்டார். இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போமா? இதுல நீங்க கவனமா இருக்கணும். சுக்கிரன் இருக்கனால காசு பணம் கொடுக்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஜாமீன் போறதுல கொஞ்சம் கவனமா இருக்கு. இது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. லாட்ரி எடுக்கும் தைரியமா எடுங்க. இந்த மாசம் முடிவுக்குள்ள கண்டிப்பா பெருங்கொண்ட பணம் லாட்ரி யோகம் 100% இந்த சுக்கிரன் உங்க ராசியில கிடைக்க போது ஜாதக பார்த்து தசாபதியை போட்டு பார்த்து எடுங்க. சம்பந்தம் இல்லாம எடுத்து மாட்டிக்காதீங்க. பணத்தை போட்டு விரைய முடியாதுங்க. ஜாதக பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% இந்த சுக்கிர பேச்சு முடியக்குள்ள இந்த நீசமான சுக்கிரன் 5ஆம் அதிபதியை பாக்குறதுனால கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு இருக்கு. எத்தனை பேர் கன்னிராசி உங்க சொந்தக்காரங்க இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஜாதக சுக்கிர புத்தி வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு கண்டிப்பா எடுத்தாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு கிரக அமைப்பு பக்காவா இருக்கு. பாத்து இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தான். எப்படி திறமையை வெளிப்படுத்துவாங்க, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயம்னா என்னன்னு தெரியாது. உத்திரத்துல எத்தனை பேர் பிறந்தாலும் சரி, பயம்னா என்னன்னு தெரியாது. இப்ப பாருங்க, செம்ம யோகம் வருது பாருங்க. லாபம், வருமானம், பொருளாதாரம், வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும். உத்திரத்துல பிறந்த அனைவரும் சொல்றேன், டைமிங் பக்காவா இருக்கு. மூவ் பண்ணி அடிங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு. அரசியல், அரசாங்கமா, படிப்பு, கல்வியா, வேலை உத்தியோகமா, வெளிநாடா, வெளியூரா, எல்லாமே நல்ல ஒரு டைம் நல்லா இருக்குங்க. உத்திரத்துல பிறந்தவருக்கு ஒரு பயணங்கள் மூலமா காசு பணம் வரும். எப்ப தெரியுமா? ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 15, 16, 17 தேதிக்கு அப்புறம் சொல்றேன். வீடு கட்டலாம், வேலை உத்தியோக பதவி வரும், நிறைய நல்ல விஷயம் வரும், சுபசெலவு சுபகாரியம் வரும். நம்ம சுபசெலவை பண்ணிக்கணும். உத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து அஸ்த நட்சத்திரம், எப்போதுமே நல்ல கற்பனையான குணம், நல்ல கலைகளை விரும்பக்கூடிய குணம், நிறைய திறமையான குணம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. எத்தனை அஸ்தத்துல பார்த்தாலும் சரி.
இப்ப பாருங்க, படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். எதுவுமே இந்த கெட்டதும் வராது. யாரு அஸ்தமத்துல எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, இனிமேதான் நல்ல ஒரு யோகமே இருக்கு பாத்துங்க. உணவுத்துறையா, கலைத்துறையா, இசுத்துறையா, படிப்பு கல்வியா, ஐடிஎஃப் இல்ல, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, நகர வச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. உங்களுடைய கற்பனை நிஜமாகும் அஸ்தமத்துல பார்த்தாலும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், ரொம்ப ஹார்ட் இருப்போம். சித்திரை பிறந்தல நல்ல உழைக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கு. கவலைப்படாதீங்க. சித்திரை நட்சத்திரம் எல்லாத்துக்குமே டைமிங் பக்கவா இருக்கு. திடீர் யோகம், திடீர் பண வரவு, வருமானம், வேலை, உத்தியோகம் நிறைய எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியை மாறும். தொழில் ரீதியா உள்ள கஷ்டங்கள் நீங்கும். எப்படி தொழில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. இனிமே தொழில் நல்லா இருக்கும் பாருங்க. எத்தனை சித்திரை பிறந்தாலும் சரி, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களை தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டாம். இப்ப ஒரு வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வரும், வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம் வரும். நல்ல ஒரு மாற்றம் இந்த சித்திரை பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் இருக்கு. பாத்துங்க, நீங்க எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. இந்த சுக்கிர பேச்சுல மிகப்பெரிய யோகம் யாருக்குன்னா சித்திரை பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைம் பக்கவா இருக்கும். ரொம்ப செலவு பார்த்துட்டீங்க. செலவு சார்ந்த விஷயம் உங்களுக்கு ஆப்ஷன் வேலை செய்யாது. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.